அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை பார்ப்போம். தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன். 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண ஆள்லிங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்றும். அந்த மூளையில வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்துன சாதாரணம் இல்ல, தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிற்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, இல்லது அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். கரூர்ல அந்த சட்டியை சுரண்டி கமுத்தி விட்டார், முடிச்சு விட்டாங்க கரூரை. இப்ப இங்க வந்திருக்கிறார். அங்க மணல் கொல்ல, மணல் கொல்ல, பயங்கர மணல் கொல்ல. இங்க வந்துட்டா இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஆபத்து. எல்லாம் மாமூல் கட்ட வேணுங்க. அந்த காலத்தில் ரவுடிகள் இருப்பாங்க. அந்த ரவுடியிலிருந்து ஒவ்வொரு கடைக்கும் மாமூல் வாங்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில். அது மாதிரி இங்கே இருக்கின்ற கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் செய்கிற அத்தனை பேரையும் கப்ப கட்டி ஆகணும். விளையாட்டா நினைச்சிடாதீங்க. இப்போ திருப்பி சொல்றேன், மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து நிக்கல, மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. அதுக்கு மேல உங்களுடைய முடிவுதான். இன்னைக்கு வன விலங்குகள் தாக்குதல். இந்த பகுதியில் காட்டு யானை, காட்டு பன்றிகள், விவசாயிகள் செயல்படுத்த பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறீங்க. நான் ஏற்கனவே இங்கே கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ எழுச்சி பயண கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அப்போ வந்து இந்த வன விலங்குகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. வன விலங்குகளால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமாகுது. அதற்கு நிவாரணம் வேண்டும், அதையும் கொடுப்போம். இனி வனவிலங்குகள் நம்முடைய சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் இப்பொழுது வழங்கப்படுகின்ற நிதியை காட்டிலும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதி உயர்த்தி வழங்கப்படும். அது வனச்சட்டத்தில் வருது. பேசிட்டு சொல்றேன். அதே போல இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தி இருக்கிறாங்க. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. குடிநீர் வரி அதிகரிச்சு விட்டாங்க. குப்பைக்கும் வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வேணுமா? அதே மாதிரி கிராமத்தில் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் வரி போட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் நல்ல தீர்வு காணப்படும். அதுபோல விலைவாசி நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைந்த பகுதி, கோவை மாவட்டம் தொழிலாளர் நிறைந்த பகுதி. எல்லோரும் வேலைக்கு சென்றுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள். இந்த மக்களுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது மிக மிக கடுமையானது, ஒரு சவாலானது. அரிசி ஒரு கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. 30 ரூபா ஒரு கிலோ ஏறி ஆயிடுச்சு.
கடலெண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்ந்தாச்சு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குதா? இப்படி ஏழை மக்கள் இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்வால் கடுமையா பாதிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகின்ற விதமாக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று கூட்டுறவுத்துறை மூலமா 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆட்சி செய்த அரசு. அது மட்டும் இல்ல, இப்ப ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே கடையில் எப்படி அரிசி இருக்குதோ மளிகை கடையில் கொடுக்கப்படுகிற அரிசிக்கு இணையான தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதுபோல இனி அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இல்லையா? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல 1/4 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஆக மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி 2021 ஆட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏங்க திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிலவற்றை சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அது மட்டும் இல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களாமா? அதோட நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரகசியம் இருக்கு, ரகசியத்தை ஒப்படைச்சாங்க சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல, எதுவுமே செய்யல. அத்தனை பொய் தானே. இப்ப கூப்பன் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு? எதுக்கு கொடுக்கிறாரு? அதுல ஒரு கமிஷன் வரும். எல்லாம் திமுக காரன் தான் கூப்பனை விற்பான். ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. திமுக ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. ஆனாலும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்கல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் கூட திரு கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன லாபம் வர வேண்டும் பார்த்து தான் இந்த தேர்தல் அறிக்கையில் கூப்பன் வெளியிட்டிருக்காங்க. இதே அண்ணா திமுக என்ன வெளியிட்டோம்? எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்பு வங்கியிலே செலுத்தப்படும். எங்க பேங்க்ல போடுறோம். இவர் யாரு? இவர் வீட்டு பேங்க்ல போட பார்க்கிறார். நாம நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்க்ல நாம கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நேரடியா மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். திமுக என்ன சொல்லுது? இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? கூப்பன் கொடுக்குறோங்கிறாரு. அந்த கூப்பன் கிடைக்காத ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, அது கொடுக்க போறது இல்லை. பாவம் அந்த அம்மா ஏழை கேட்டிருக்காங்க, கொடுக்க மறுத்ததையும் அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டுது. இவர் கூப்பன் கொண்டாந்ததே ஒரு உயிர் போயிட்டுது. இவர் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல ஒரு உயிர் இழந்ததுதான் மிச்சம். ஆக இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி அறிவிப்பை வெளியிட்டு கொள்ளை புறத்தின் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்கே விவசாயிகள் நிறைந்து இருக்காங்க. விவசாயிகள் வணிக பயிர், இன்னைக்கு வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை, இது மாதிரி வணிக பயிர். இதுக்கெல்லாம் காப்பீட்டு திட்டம். இந்த காற்று வந்தால் வாழையெல்லாம் ஒடிஞ்சு போயிடுது, அப்போ நஷ்டம் ஏற்படுது. இதெல்லாம்
என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் அந்த விவசாயியுடைய கஷ்டத்தை புரிந்த காரணத்தினால அவளுக்கு காப்பீடு செய்யப்படும். காப்பீட்டு பெருமதியும் 5% இருந்தது. இந்த வணிக பயிர் கரும்பு, மஞ்சள், வாழை, வணிக பயிர் இதனுடைய காப்பீட்டு திட்டம் பிரிமியத்தை 5லிருந்து 2% குறைச்சாச்சு. 5லிருந்து 2% குறைச்சிட்டான். இனி காப்பீட்டு திட்டத்தில் இடம் பெற்றீங்களா, வாழை காற்றடித்து ஒடிஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுமையாக நம்முடைய அதிமுக ஆட்சி வந்தபோது கிடைக்கும். அதே போல ஒரே 5 ஆண்டில் 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருமக்கள் பயன்பெறுகின்ற விதமாக தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு வரும். மீண்டும் வந்தவுடனே நம்முடைய விவசாய நண்பர்கள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா மினிக்கிள்ளை 2000 அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்திருந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் வேணுமா? இதில் என்ன இருக்குது? நமக்கு நோய் வந்தால் போய் பக்கத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். நாங்கள் என்னுடைய எண்ணமெல்லாம், நான்லாம் கிராமத்தில் பிறந்தவன். எனக்கும் எடப்பாடிக்கும் 16 கிலோமீட்டர் என் ஊர்லேருந்து. ஒரு ஏதாவது காய்ச்சல் வந்தாவோ, தலைவலி வந்தாவோ, வயிற்று வலி வந்தாவோ 15 கிலோமீட்டர் சென்று தான் பார்க்க வேணும். அப்போ என் மனசில் தோணுச்சு, ஏன் நம்ம பகுதியிலேயே ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கலாம். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் இப்படி அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு, ஏழைகளுக்கு அந்த பகுதியில் வைத்தியம் பண்ணலாம். இதில் என்ன அரசியல் தேவை? ஏன்னா இது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு வந்தது. ஸ்டாலின் பார்த்தார், ஆகா அதிமுக ஆட்சியில் இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்துட்டாங்க, இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுகவுக்கு செல்வாக்கு வந்துன்னு சொல்லி திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி 100% மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.